இந்த சிசிடிவி காட்சிகள் எப்போ நீங்கள் இது போட்டீங்க? என் பேர் மனோஜ், ஆரம்பாக்கம் பகுதியில் இருக்கேன். கும்மிடிப்பூண்டி தாலுக்கா, திருவள்ளூர் மாவட்டம். இங்கே அந்த கேமரா பதிவு பண்ணது வந்து ஒரு 20 நாள் தான் ஆகிருக்கும். ஆனால் அடுத்த 10 நாள்லேயே இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்துருச்சு. இந்த சிறுமி, இந்த குழந்தை இப்போ 4வது படிக்கிற குழந்தை ஒரு வட மாநிலத்தில் சொல்லக்கூடிய நபரால் கொண்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய சம்பவம். இதை வந்துட்டு அந்த நபர் யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்கு இந்த 3வது கண்ணு சொல்லக்கூடிய சிசிடிவி தான் முக்கிய இதாக இருக்குது, ஆதாரமாக இருக்குது. அவனை நீங்கள் பார்த்தீங்களா? நேரில் பார்த்தீங்களா? இல்லை, காட்சிகள் அவங்ககிட்ட வந்து கைப்பற்றினாங்க. என்ன தகவல் கிடைச்சிது? இதில் என்ன ஒரு துயரமான சம்பவம்னா, அந்த 11:30லேருந்து 2 மணி வரையும் கடை மூடி வச்சுருந்து நான் வெளியில் போயிருந்தேன் என்னுடைய தனிப்பட்ட வேலையாக. நான் அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன நடந்ததுன்னு கரெக்டாக என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அந்நேரத்துக்கு லைவில் நான் இல்லை. ஆனால் வந்ததுக்கப்புறம் தகவல் தெரியும். காவல்துறை வந்து கேட்டாங்க. அப்புறம் அந்த கேமரா சம்மந்தப்பட்ட பொருள்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. அதனால் நான் அதை பார்க்கல, நேரடியாக சம்பவத்தை பார்க்கல. ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது என்னுடைய கருத்து கணிப்பு. ஏன்னா கடை திறந்திருக்கு, ஆள் இருக்காங்க அப்படின்றதுனால அந்த ஒரு சேடிஸ்டா சைக்கோவா அவன் கொஞ்சம் ரிட்டன் போயிட்டுருப்பான். ஆள் நடமாட்டம் இருக்கிறத பார்த்து அவன் ரிட்டன் போயிட்டுருப்பான். இந்த பகுதியில் அந்த நேரத்தில் யாருமே இல்லைன்றதுனால தான் அவனுக்கு அந்த தைரியம் வந்தது, இந்த தவறை செஞ்சுருக்கான். இந்த பகுதியில் நிற்கிற மாரி ஒரு ஃபோட்டோஸ் வெளில வந்துருக்கு, பார்த்துருக்கீங்க நினைக்கிறேன். இப்படி நிற்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே பின்னாடி அதான் பார்த்துருக்கேன். அந்த துயர சம்பவத்துக்கு முன்னாடி அவன் வந்து நோட்டம் வர்றாங்க, நிற்கிறான். நிற்கும் போதே எடுத்துருக்காரு. அந்த குழந்தை இந்த சைடு தான் வருவாங்க, ரெகுலராக போவாங்க. அந்த குழந்தை வீக்கெண்டில் வரும்பா, வீக்கெண்டில் வரும். ஏன்னா பாட்டி வீடு தான், வீக்கெண்டில் வரும். மண்டே மார்னிங் ஸ்கூலுக்கு போயிடும். அப்புறம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் இதெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்க வீடு வேறு இடத்துல இருக்குது. மற்றபடி மறுநாள் லீவுன்னா இங்கே வந்துடும். பாட்டி வீட்டில் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மெயின் செட்டில் இங்கே தான் வருவாங்க. அவள் எங்கள் வீட்டு குழந்தை தான். அது மறுநாள் அன்றைக்கி சனிக்கிழமை மதியத்துக்கு மேலே விடுமுறை, அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. பாட்டி வீட்டில் இருக்கலான்ற ஒரு ஆர்வத்தில் குழந்தை வேகமாக வந்துடுச்சு. அது பின்னாடி ஒரு 10 குழந்தைங்க வராளுங்க, அதான் ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு. இது ஒரு ஆர்வத்தில் குழந்தை கொஞ்சம் வேகமாக வந்துச்சு, அதனுடைய பேட் லக். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்த பகுதி மக்களுடைய மனநலம் இருக்குது. நீங்களும் இந்த பகுதியில் இருக்கீங்க, யாராவது கடைக்கு கொண்டு போவாங்க, எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இதுக்கு முன்னே குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம். இப்போ ஒரே ஒரு குழந்தை விளையாடுறதில்ல. அப்படியே வீட்டு வாசலில் தாண்டாதீங்க, வீட்டு வாசல்லே இருங்கன்றாங்க. இதுக்கு முன்னே எவ்வளோ குழந்தைங்க என் கடையாண்ட வரும் தெரியுங்களா? சும்மா 5 ரூபாய்க்குன்னு வந்து ஏதோ ஒரு சாக்லேட்டோ ஏதோ ஒரு பொருள் கேட்பாங்க, பிஸ்கெட்டோ ஏதோ ஒன்று கேட்பாங்க. ஒரே குழந்தைங்க வர்றதில்லை. நான் வியாபாரத்துக்காக சொல்லலை, எனக்கே பயமாக இருக்குங்க. நானே எப்படி இங்கே உட்காருதுன்னு தெரியல. இது ஒரு காரணம் இல்லை, எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. இருந்தாலும் எனக்கே பயமாக தான் இருக்குது உட்காரத்துக்கு. நான் போட்டது கடை சேஃப்டிக்காக தான் போட்டேன். ஆனால் இப்படி ஒரு சூழ்நிலை அமையன்ட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. துரதிருஷ்டவசமாக அது நடந்துருச்சு. உதவி இருக்குது, அது வேறு மாதிரி உதவி இருந்தால் சந்தோஷப்படலாம். என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடக்கும்போது எப்படி சந்தோஷப்படுங்க? என்ன சொல்ல வரீங்க? போலீஸுக்கு என்ன சொல்ல வரீங்க? பொதுவாக இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்காக என்ன சொல்ல வரீங்க? குழந்தைகள்லாம் இருக்குது, அவங்களுக்கு காவல்துறை அப்பப்போ இந்த பக்கம் இந்த பகுதியில் வந்து போனோம். காலையில் ஒரு முறை, மதியம் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை. ஸ்கூல் டைம் அதே மாதிரி அந்த பக்கம், அதாவது இந்த பகுதியை விட்டுருங்க, இந்த பகுதி இந்த 3 வாட்டி வந்து போனால் கூட போதும். நைட்டு ஒரு 7 மணிக்கு ஒரு ரவுண்டு, மதியானம் 12-1 மணிக்கு ஒரு ரவுண்டு, காலைல 9-10 மணி போல் ஒரு ரவுண்டு வந்து போனால் போதும் பைக்கில். ஆனால்
கம்பல்சரி செய்ய வேண்டியதுன்னா இந்த பக்கம் சன் மேரிஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. எங்கள் குழந்தைங்கள்லாம் அங்கே தான் படிக்குது, பெண் குழந்தைங்கள்லாம். அங்கே கரெக்டாக ஒரு 4 மணிக்கு பள்ளிக்கூடம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கே அந்த ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு போலீஸ் கம்பல்சரி நிற்கணும். அந்த பக்கம் மார்க்கெட் வழியில் நீங்கள் தான் வந்திருப்பீங்க. அங்கே ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குது, ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி. அங்கேயும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு காவல்துறையில் யாராவது ஒருத்தர் யூனிஃபார்மோடு இருந்தால் எல்லாரும் ஒரு பயம் இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.